வணக்கங்க. இன்றைக்கி பாருங்கள், இதுக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து நான் அப்படியே போட்டு விட்டேன். இதில் பதியம் எவ்வளோ விழுந்திருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், சோம்பு செடி வந்து முளைச்சிருக்கு மாடித்தோட்டத்தில். ஒரு மாங்கன்று வந்து எத்தனை கிளையோட இருக்குதுல வந்து ஒட்டு கட்டுறோன்னா நல்லா கட்டலாம். இல்லை ஒரு 4-5 மரத்தை அப்படி இருக்குது பாருங்கள் கிளை. எனக்கு கட்ட தெரியாது, நானும் செல்லில் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். சரியா? பாருங்கள், தட்டைப்பயிறு இதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் அன்னைக்கு, இல்லாட்டி வெடித்து வேஸ்ட்டாக போயிடும் அடிக்கிற வெயிலுக்கு. மிளகு தக்காளி பழம் இதை நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், நான் அறுவடை பண்ணி வச்சுருக்குது மருதாணி. இன்னைக்கு லீவில் மருதாணி போடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பதியம் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் 3 பூ பூத்துருக்கு. இந்த சங்குப்பூவில் வந்து விதையில் எடுத்து விட்டுட்டோம்னாக்க நமக்கு நிறையா பூ பூக்கும். விதையாக தான் வரும் ஃபஸ்ட்டு, அதனால் விதைகளை நான் எடுத்துருவேன் அப்பப்போ. அடுத்து பாருங்கள், ரோஸ் எத்தனை பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு, பன்னீர் ரோஸ். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு பன்னீர் ரோஸ் மொட்டு இருக்குது பாருங்கள், அது பெரிய தொட்டியாக இருக்குது. இது வந்து பட்டன் ரோஸில் வந்து நிறையா வந்து புதிய தளிர்கள் வருது. நான் வந்து இப்போ பதிய மாதிரி போட்டு விட்ருக்கேன் பார்த்தீங்களா. இது மாதிரி இருந்துச்சுனாக்கா கீழே வேர் விட ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்புறம் பாருங்கள், ரெட் ரோஸ், இதையும் நம்ம சாமிக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ அறுவடை பூவும் மருதாணிலையும். உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.